ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ எபிசோட ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம குழந்தை ஆதி வந்து அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஏங்குறாப்புல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சாரதா போய் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அப்புறம் பாரதி கிட்ட கேக்குறாங்க, இல்ல முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் நான் எப்படி ஆதி இல்லாம இருந்தேனோ அதே மாதிரி நான் என் குழந்தைங்களை நான் வளர்த்துக்குவேன். அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, கேட்டரிங் சர்வீஸ் எடுத்து எடுத்து நடத்துறாங்க இல்லையா? ஸோ அந்த பாய் வந்து உள்ள வராப்புல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு புது நடிகனாட்டிருக்குல்ல, எந்த நேரத்துல நடிச்சான்னு தெரியல எனக்கு. A1 கேட்டரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வர்றான். அதுக்கப்புறம் வந்து வளைகாப்பு ஆர்டர்லாம் வருது. அதுல 5 சாதத்துக்கு பதிலா 7 சாதமா செஞ்சு நம்ம பாரதி கொடுக்குறாங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாரதியை வாழ்த்திட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டர் வருது. எங்க அப்படின்னா மித்ரா வீட்ல இருந்து ஆர்டர் வருது. இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட் ஆர்டர் வருது. சரியா? அப்போ நம்ம பாரதி வந்து பாட்டியையும் சாரதாவையும் கொண்டு போய் அந்த வீட்டுல இறக்கி விடுறாங்க. நீங்க போய் நீ வா பாரதி, அங்க ஏதாவது இங்கிலீஷ்ல பேசுனாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னோடனே, எனக்கு வேலை இருக்கு, ஆபீஸுக்கு போகணும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு ஹிந்தி தெரியும், சாரதாக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய் கேட்டரிங் சர்வீஸை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில இங்க என்ன நடக்குதுன்னா, பாரதி வந்து அவங்கள விட்டுட்டு இவ கிளம்பும் போது கரெக்டா நம்ம மேல வந்து ஆதி வந்து சிகரெட்டை பிடிச்சிட்டு சிகரெட்டை பாதியோட கீழே தூக்கி போடையில பாரதி மேல பட்டுருது. சரியா? பாரதி மேல பட்டோடனே இப்படி மேல பார்க்கும்போது அவன் அந்த சைடு திரும்பிடுறான். திரும்பினோடனே கீழே வந்து ஒரு கல்லும் ஒரு நூலும் இருக்குது. அதை எடுத்து வந்து அந்த சிகரெட்டை கட்டி மேல அதே மாதிரி ஆதி மேல தூக்கி வீசிடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஆதி அங்கிருந்து வந்து வெளியில வந்து பார்க்கும்போது பாரதி கார்ல இருந்து ஏறி போயிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் கீழே இறங்கி மித்ரா வர்றா. மித்ரா வந்தோடனே, என்ன ஆச்சு ஆதி அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதிரி கல்ல சிகரெட்டை கழட்டி அதாவது நான் சிகரெட்டை நான் கீழே தூக்கி போட்டேன், பழிவாங்குதல் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, யார் உன்னை அப்படி பண்ணது அப்படின்னு சொன்னோடனே, இல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னா, உன் விஷயத்துல என்ன நடந்தாலும் நான் இப்படிதான் நடந்துக்குவேன், ஏன்னா நீ என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்லும்போது, அவ்வளோ லவ்வா என் மேல அப்படின்னு கேக்குறாப்புல. ஆமா அப்படின்னோடனே, அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு ஜூஸ் குடிக்க போறாங்க கீழே. கீழே நம்ம பாட்டியும் சாரதாவும் நிக்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க கைஸ். இனி யார் பாப்பாங்கன்னு தெரியல. இவங்க பாப்பாங்களா இல்ல ஆதி பாப்பாரான்னு தெரியல. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? ரிவ்யூல கொஞ்சம் இந்த நாடகத்தை ஏற்கனவே கிழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நல்லாவே கிழிக்கலாம், சரியா? அதாவது ஒரு ஜீ தமிழை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, எல்லா நாடகங்கள்லயுமே ஹீரோக்களை கேவலப்படுத்துறதுல 1ஆம் நம்பர். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒண்ணே ஒண்ணு நிறைய இருக்குது. கார்த்திகை தீபத்துல கார்த்தியை கேவலப்படுத்துறாங்க, டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. வீரால வந்து மாறனோட கேரக்டர் டம்மி ஆக்கிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதயம் சீரியல்ல ஆதியோட கேரக்டர் டம்மி பண்ணிட்டாங்க. சரியா? அப்புறம் அந்த மனசெல்லாம் இது ஓடிட்டு இருக்குதுல, அந்த சீரியலை பத்தி நான் லாஸ்ட்ல இந்த சீரியல்ல முடிய வரும்போது நான் ஒரு சில இதை வந்து நான் அதுல ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மனசெல்லாம், ஏன்னா எத்தனை பேர் அந்த சீரியல் பாக்குறீங்கன்னு தெரியல. உங்களை ஒருவேளை அந்த சீரியலும் ரிவ்யூ பண்ணி போடணும்னா சொல்லுங்க, நம்ம அதையும் பத்தி போட்டுடலாம், சரியா? சோ மொத்தத்துல ஜீ தமிழை பொறுத்தளவு ஹீரோக்கள் எல்லாத்தையும் டம்மி பண்ணிடுறாங்கப்பா. சரியா? அதான் உண்மை. ஏன்னா ஆதியை வந்து முத இதுல வந்து நல்ல விதமா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கேவலத்தின் உச்சமா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிகரெட்டை பிடிச்சு கீழே போடுறாங்கல்ல, கீழே யாராவது ஆள் மேல விழுந்துருமா இல்ல விழுகாதான்னு பாத்துட்டு போடணுமா இல்லையா? ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? படிச்சிருக்கான்ல, முட்டாளா இவன். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவ பெரியவ இது பண்ணிட்டா. ஏதோ ஒரு குழந்தை தலையிலயோ ஒரு ட்ரெஸ்லயோ விழுந்து ஏதோ ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன பண்றது கேஸ்? இதெல்லாம் நீங்க நாடகமா பாக்காதீங்க, ரியலா பாருங்க. இதெல்லாம் பெரிய தப்பு. அது இல்லாம ஆதி வந்து சிகரெட் எல்லாம் முடிப்பாரா? எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என் மித்ரா வந்து ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கிறாங்க ஆதி மேல, அவ்வளவு ஒரு வெறியில இருக்கிறாங்க. அதாவது லவ் வெறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த இதுல இருக்கிறாங்க. இனி பாரதி மேட்ரு தெரிஞ்சா இனி என்ன ஆகுமோ? நிறைய சவால்களை வேற சந்திக்கணுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாடகம் இனி ஒரு 5-6 வருஷம் ஓடும் கைஸ். கண்டிப்பா ஓடும். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதி வந்து அமெரிக்கால இருந்து 5 வருஷம் கழிச்சு வர்றாப்புல. ஒண்ணு அவன் வீட்டுக்கு போகணும், மித்ரா கூட இருந்துட்டு அவன் வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மா போட்டோவை பார்த்து ப்ரே பண்ணணும், இல்ல அவங்க தாய் மாமாவை பார்க்கணும், இல்லாட்டினா ஸ்வேதாவை பார்க்கணும். எதுவுமே இல்ல, மித்ரா வீட்லயே டெகரா போட்டுட்டு இருக்கான். ஒருவேளை வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிட்டானோ? ஹம், என்ன கன்றாவியோ. என்னைய கேட்டா பாரதி வந்து
மறுபடியும் ஆதியை ஏத்துக்கவே கூடாது guys. இதுதான் என்னோட இது. சரியா? என்னதான் அவங்க நாடகத்துல விதி விளையாடுது, சதி விளையாடுது, மறுபடியும் இவங்க 2 பேத்தையும் சந்திக்க வைக்க போகுதுன்னு சொல்லி 1008 டைலாக் விட்டாலும் பாரதி அவங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் நல்லது. குழந்தைங்களுக்காக வாழணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்களுக்காக மட்டும்தான் வாழணும். புரியுதுங்களா? இல்ல நான் ஆதியை லவ் பண்ணுவேன், இதை செய்வேன் அதை செய்வேன்னு செஞ்சாங்கன்னா அப்படியே நீங்க நாடகம் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தையாவது ஒரு வார்த்தை கேட்கணும். எதுக்கு நீ எங்க அம்மாவை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்கணும். சரியா? செருப்பால் அடிச்ச மாதிரி எங்களை விட்டுட்டு நீ எதுக்காக போன அப்படின்னு கேட்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னது இந்த அது யாரு மித்ரா போய் நிஷாவெல்லாம் பார்க்கவே இல்லை. நிஷாலாம் ஃப்ரெண்டு தானே. இந்தியா வந்தது நிஷாவுக்கு தெரியாதா? நிஷாவே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆண்டாள் அழகர்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒரு கண்டினியூட்டியே இல்லை நாடகம். நீங்க புது 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 பொலிவுடன் புதிய இதயம், புதிய சீரியல், புதிய ஹீரோயின் எல்லாம் சொல்றீங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீங்க மறுபடியும் இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமா இருக்கு. இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலத்தின் உச்சமா போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த நாடகத்தை எல்லாம் கதையை இழுங்க. நான் ரப்பர் ஆட்டம் போட்டு இழுத்து 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 எங்களை சாவடிக்காதீங்க. பாக்குறவங்களுக்கு எங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டிருக்கு. சரியா? ரொம்ப தெனாவட்டா ஆயிட்டான். ஆதி ரொம்ப தெனாவட்டா ஆயிட்டாப்ல. என்னதான் இவன் வலிஞ்சு வலிஞ்சு குழந்தைங்க மூலியமா மறுபடியும் குழந்தைங்க மூலியமா தான் வருவானாட்டு இருக்குது. இல்லாட்டினா இவ பாரதி சமையலை வச்சு வருவானாட்டு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் அது யாரு இந்த கேட்ரிங் பையன் ஒருத்தன் உள்ள வர்றான் பாருங்க. அவன் அந்த அபிக்கு ஜோடின்னு நினைக்கிறேன் guys. மித்ராவோட தங்கச்சி ஒருத்தி அபின்னு ஒருத்தி உள்ள இருக்கா பாருங்க. அவளுக்கு ஜோடியா வருவான்னு நினைக்கிறேன். அப்படியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாலாம் ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், இனி இவங்க இது அதாவது சாரதா பாட்டி ஆதியை பார்ப்பாங்களோ இல்ல ஆதி இவங்கள பார்ப்பாங்களோ தெரியல. இனி பாரதியும் ஆதியும் எப்ப சந்திக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப அந்த சந்திக்கும் போது அந்த நிகழ்வு